எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th CBSE டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சாப்டரில் மிஸ்லினியஸ் எக்ஸசைஸ் 7th சம் சொல்லித்தரேன். ஃபைண்ட் த பர்டிகுலர் சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 1 + e power 2x dy plus 1 + y square e power x dx equal to 0 given that y equal to 1 when x equal to 0. ஸோ இதை வந்து வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் பண்ணலாம். எக்ஸ் டேர்ம்லாம் ஒரு செப்பரேட்டாக ஒய் டேர்ம் செப்பரேட் பண்ணணும். இப்போ இதை வந்து நான் இந்த ஈக்குவேஷன் வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போகிறோம். 1 + e power 2x dy equal to minus of 1 + y square e power x dx. ஸோ இது வந்து dy டேர்ம் இங்கே கொண்டு வரனால இங்கே dy டிவைடட் பை 1 + y square வரும். இங்கே வந்து மைனஸ் e power x divided by 1 + e power 2x dx. ஸோ செப்பரேட் பண்ணியாச்சு. இப்போ இன்டகிரேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணணும். இன்டகிரேஷனில் வந்து இன்டகிரல் dx பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இந்த ஃபார்மில் இருந்தால் 1/a tan இன்வர்ஸ் x by a. இது இந்த இன்டகிரேஷன் ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலா தான் இதில் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஃபார்மில் தான் இருக்குது. ஏ இருக்கிற இடத்துல 1 இருக்குது, எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒய். இந்த இடத்துனால இந்த பக்கம் லெஃப்ட் சைடு இன்டகிரேஷன் வந்து tan இன்வர்ஸ் ஒய்ன்னு ஆகும். இங்கே வந்து மைனஸ் இதை வந்து என்ன பண்ணலான்னா மைனஸ் இன்டகிரல் e power x 1 + e power x ஸ்கொயர் dx இப்படி போட்டுக்கலாம். இதை வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தடில் பண்ணோம்ல t power x ஈக்குவல் டு t எடுத்துக்கிட்டோன்னா e power x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e power x dx ஈக்குவல் டு dt. ஸோ அந்த பார்ட் இங்கே இருக்குது. ஸோ இதில் வந்து இது என்ன ஆகும்னா மைனஸ் இன்டகிரல் dt டிவைடட் பை 1 + t ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலாவில் இருக்குது இது. ஸோ மைனஸ் 1/a இருக்கிற இடத்துல 1, எக்ஸ் இருக்கிற இடத்துல t இருக்கிறனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் tan இன்வர்ஸ் t. இப்போ இந்த பக்கம் ரைட் சைடு வந்து tan இன்வர்ஸ். ஸோ இது சப்ஸ்டியூஷன் மெத்தடில் யூஸ் பண்ணுறதுக்கு அசியூம் பண்ணுது. இங்கே tan இன்வர்ஸ் ஒய்ன்னு இருக்குது ப்ளஸ் tan இன்வர்ஸ் இது t + c. t என்னன்னு அசியூம் பண்ணிக்கோ e power x. ஸோ tan இன்வர்ஸ் y ஈக்குவல் டு மைனஸ் tan இன்வர்ஸ் e power x + c. ஸோ இங்கே இப்போ வந்து ஒய்யோட வேல்யூ 1. இந்த பர்டிகுலர் இது வந்து ஜென்ரல் சொல்யூஷன் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு ஈக்குவேஷன் 1 நேம் கொடுத்துக்கலாம். ஆனால் அவங்க கேட்குறது பர்டிகுலர் சொல்யூஷன். பர்டிகுலர் சொல்யூஷனில் ஒய் இருக்கிற இடத்துல 1, எக்ஸ் இருக்கிற இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ tan இன்வர்ஸ் ஒய் 1 ஈக்குவல் டு மைனஸ் tan இன்வர்ஸ் e power எக்ஸ் இருக்கிற இடத்துல 0னா e power 0 + c. tan 45 டிகிரியோட வேல்யூ 1 வந்து 45, அதனால இதை வந்து π/4ன்னு எழுதிக்கலாம். மைனஸ் e power 0 வந்து 1. இங்கே tan இன்வர்ஸ் 1 இங்கேயும் கிடைக்கும் ப்ளஸ் c. tan இன்வர்ஸ் 1 மைனஸ் π/4. இங்கே π/4 இருக்குது. இது மைனஸ் π/4 ப்ளஸ் c. மைனஸ் π/4 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் π/4 ஆகிடும். π/4 ப்ளஸ் π/4 ஈக்குவல் டு c. இது வந்து 2π/4 ஈக்குவல் டு c. இது 2 கேன்சல் ஆகிடும். ஸோ சியோட வேல்யூ π/2ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இதை வந்து ஜென்ரல் சொல்யூஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சியோட வேல்யூ tan இன்வர்ஸ் y ஈக்குவல் டு மைனஸ் tan இன்வர்ஸ் x ப்ளஸ் π/2. சியோட வேல்யூ π/2ன்றதுனால இது இந்த பக்கம் கொண்டு போயிட்டோன்னா tan இன்வர்ஸ் e power x இது. ஸோ tan இன்வர்ஸ் y ப்ளஸ் tan இன்வர்ஸ் e power x ஈக்குவல் டு π/2. ஸோ இதுதான் வந்து பர்டிகுலர் சொல்யூஷன் ஆன்சர். Next 8th sum. Solve the differential equation 8th sum y e power x by y
dx equal to x e power x by y plus y square into dy இப்படி இருக்கு. இப்போ இதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு dx by dy பண்ணுறப்போ இந்த term x e power x by y plus y square divided by y e power x by y. ஸோ இதுக்கு ஈக்குவேஷன் 1 நேம் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த y e power x by y டிவைட் பண்ணுறப்போ x by y இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் இங்கே y கேன்சல் ஆகிடும். y by e power x by yன்னு இருக்குது. ஸோ இதுக்கு ஈக்குவேஷன் 1 நேம் கொடுத்துக்கலாம். dx by dy. ஸோ இது செப்பரேட் பண்ண முடியாது, அதனால் put x equal to vyன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு y. வித் ரெஸ்பெக்ட் டு y-ஆல் பண்ணணும், ஏன்னா இங்கே டர்ம்ஸ் ஆஃப் y இருக்கிறனால பண்ணுறப்போ இங்கே x வந்து dx by dy ஈக்குவல் டு v அப்படியே வச்சுக்கணும், y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, y அப்படியே வச்சுக்கணும், v டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dv by dy. ஸோ இது ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி உள்ள dx by dy ஈக்குவேஷனில் வந்து x equal to vy வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட்டிங் இன் 1. இப்போ dx by dy equal to x இருக்கிற இடத்துல vy சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ vy by y plus y e power vy by y. ஸோ இதில் y கேன்சல் ஆகிடும், இங்கே y கேன்சல் ஆகிடும். இப்போ v ப்ளஸ் y இங்கே e பவர் v இருக்கும், மேலே கொண்டு போட்டால் மைனஸ் வின்னு ஆகிடும். dx by dy. ஸோ இது ஈக்குவேஷன் 3. ஸோ இதுவும் dx by dy, இதுவும் dx by dyன்றனால 2வையும் 3யும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ v ப்ளஸ் y dv by dy equal to இது v plus y e power minus v. ஸோ இந்த v கேன்சல் ஆகிடும். ஸோ y dv by dy equal to y e power minus v. இப்போ இந்த இடத்துல வந்து வேரியபிள் செப்பரபிள் யூஸ் பண்ணலாம். y டேர்ம்லாம் v டேர்ம்லாம் செப்பரேட் பண்ணணும். இங்கே dv இருக்குது, இதை இங்கே கொண்டு போயிடலாம். e power minus v d minus v இதை இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவிஷனில் வந்துடும். ஸோ ப்ளஸ் வின்னு ஆகிடும். dv இங்கே y கேன்சல் பண்ணிவிட்டு dy இங்கே கொண்டு போயிடலாம். ஸோ இன்டகிரேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணுறப்போ இன்டகிரல் e பவர் v இன்டகிரேட் பண்ணுற e பவர் v தான் இங்கே y ப்ளஸ் c. ஸோ v என்னென்ன அசியூம் பண்ணியிருக்கோம், x வந்து v by yன்றனால v வந்து x by y, v எல்லாம் வந்து x by y போட்டுக்கலாம். ஸோ e பவர் x by y equal to y plus c. ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் சொல்யூஷன் ஆன்சர். Next 9th sum. Find a particular solution of the differential equation x minus y dx plus dy equal to dx minus dy. Given that y equal to minus 1, x equal to 0. ஸோ இதில் வந்து ஹிண்ட்டு அவங்க கொடுத்துருக்காங்க, எக்ஸாமில் ஹிண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது எக்ஸ் மைனஸ் ஒய் டீன்னு எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ் மைனஸ் ஒய் வர மாதிரி இதை ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணணும். டிஎக்ஸ் டேர்ம்லாம் ஒன்றா சேர்க்கணும். இங்கே டிஎக்ஸ் வந்து இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு டிஎக்ஸ், இங்கே இருக்கிற டிஎக்ஸ் இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் டிஎக்ஸ்ன்னு ஆகும். இங்கே மைனஸ் டிஒய், இங்கே இருக்கிற எக்ஸ் மைனஸ் இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் டிஒய். ஸோ டிஒய் டேர்ம் இது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தாச்சு. டிஒய் டேர்ம் எல்லாம் கொண்டு வந்துச்சு. இப்போ டிஎக்ஸ் காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா
x minus y minus 1. இங்கே மைனஸ் காமனாக வெளியே எடுத்துட்டோம், dy மைனஸ் dy வெளியே எடுத்தோம்னா இங்கே 1 plus x minus y. ஸோ dx by dy equal to dy கீழே கொண்டு வந்துடலாம், 1 plus x minus y divided by x minus y minus 1. இப்போ x minus y equal to z நேம் கொடுத்துக்கலாம். ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணால் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, டிஃப்ரென்ஷியேட்டிங் with respect to x பண்ணணும். ஸோ இது 1 minus dy by dx equal to dz by dx. ஸோ dy by dx தான் வேணும், அதனால் இது இந்த பக்கம் கொண்டு வரலாம். 1 minus dz by dx equal to dy by dx. ஸோ இதில் இந்த x minus y equal to z இதுலேயும் சப்ஸ்டியூட் பண்ணால் இது என்ன ஆகும்னா 1 plus z by z minus 1 ஆகும். ஸோ இதுக்கு ஈக்குவேஷன் 1, இதுக்கு ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கேயும் இதை ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம். இதில் dy by dx இருக்கலாம், இதை ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம். இங்கே dy by dx வந்து z minus 1 by 1 plus z. ஸோ இதுக்கு ஈக்குவேஷன் 1 நேம் கொடுத்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி இதுலேயும் dy by dx இருக்குது, இது ஈக்குவேஷன் 2. 1ஐயும் 2ஐயும் ஈக்குவேட் பண்ணுறப்போ இந்த டேர்ம் z minus 1 by 1 plus z, இங்கே வந்து 1 minus dz by dx. ஸோ இது இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு இது இந்த பக்கம் கொண்டு போகலாம். dz by dx equal to 1 minus z minus 1 by z plus 1. இப்போ எல்சிஎம் எடுக்கிறப்போ இங்கே z plus 1, இது ஒரு மைனஸ் z, மைனஸ் இன் மைனஸ் ப்ளஸ் 1 ஹோல் டிவைடட் பை z plus 1. ப்ளஸ் z மைனஸ் z கேன்சல் ஆகிடும். இப்போ +1 வந்து இங்கே மைனஸ் சைன் இருக்குது, மறந்துட்டேன் நான். இங்கே மைனஸ் dy இருக்கிறதுனால இங்கே மைனஸ் சைன் இருக்குது. ஸோ இது இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஆகும், z plus 1 plus z minus 1 ஆகும். ஸோ z டேர்ம் கேன்சல் ஆகாது, z plus 1 plus z minus 1 divided by z plus 1. ஸோ ப்ளஸ் 1 minus 1 கேன்சல் ஆகும், 2z by z plus 1. ஸோ dz by dx. இப்போ வேரியபிள் செப்பரபிள் பண்ணுறப்போ இங்கே வந்துடும் dz, இங்கே z plus 1 by 2z equal to dx இங்கே வந்துடும். இப்போ இந்த ஸ்டெப்பில் இன்டகிரேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணணும். z plus 1 by 2z இங்கேயும் வரும், இங்கேயும் வரும். dz equal to integral dx வந்து x. இப்போ இந்த இடத்துல இன்டகிரேட் பண்ணுறப்போ z கேன்சல் ஆகிடும், 1 by 2 integral dzன்னு ஆகும். இங்கே வந்து 1 by 2 integral dz by zன்னு ஆகும், equal to x. 1 by 2 integral dx வந்து x, இங்கே 1 by 2 integral dz by
z வந்து log z, இங்கே dz இருக்குது, ஸோ zன்னு தான் போடணும். 1/2 z to log z equal to x. ஸோ இசட்லாம் எக்ஸ் மைனஸ் ஒய் நம்ம அசியூம் பண்ணனால இந்த ஸ்டெப்பில் எக்ஸ் மைனஸ் ஒய் சப்ஸ்டியூட் பண்ணோம். 1/2 எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 1/2 லாக் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இன்டகிரேட் பண்ணி முடிச்சாச்சு, அதனால ப்ளஸ் சி போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து அவங்க பர்டிகுலர் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க, ஒய் இருக்கிற கேட்டிருக்காங்க, அதனால ஒய் இருக்கிற இடத்துல எல்லாம் -1 எக்ஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ 1/2 0. இப்போ இதுதான் ஜென்ரல் சொல்யூஷன். ஸோ ஜென்ரல் சொல்யூஷனில் தான் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு பர்டிகுலர் சொல்யூஷன் கிடைக்கும். ஆல்ரெடி ஈக்குவேஷன் 1 2 நேம் கொடுத்தனால இதுக்கு 3 நேம் கொடுத்துக்கலாம். எக்ஸுக்கு பதில் 0, ஒய் ஈக்குவல் டு மைனஸ்னா இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இது ஒரு -1 ப்ளஸ் 1/2 லாக் எக்ஸ் இருக்கிற இடத்துல 0 மைனஸ் ஆஃப் -1 0 ப்ளஸ் சி. ஸோ இதுதான் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். மைனஸ் இன் மைனஸ் ப்ளஸ் 1, 1/2 மைனஸ் இன் மைனஸ் ப்ளஸ் 1 லாக் 1ஓட வேல்யூ 0 ஈக்குவல் டு சி. ஸோ சியோட வேல்யூ 1/2ன்னு கிடச்சிருக்கு. அதை சப்ஸ்டியூட்டிங் இன் 3, தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 1/2 எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 1/2 லாக் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1/2. ஸோ இந்த 2 இருக்கிறனால எல்சிஎம் எடுக்கிறப்போ இங்கே 2x மல்டிப்ளை பண்ணி இங்கே எக்ஸ் 2 டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ ஹோல் டிவைடட் பை 2 எல்லாத்துலேயுமே கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 1. இங்கே இருக்கிற டைம் அங்கே கொண்டு போயிடலாம். ஸோ லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 1. இந்த எக்ஸ் இந்த பக்கம் வச்சுன்னா -x, மைனஸ் ஒய் இந்த பக்கம் வச்சுன்னா ப்ளஸ் ஒய். இப்போ 2xல எக்ஸ் போச்சுன்னா எக்ஸு, இது ஒரு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 1. ஸோ இதுதான் வந்து லாக் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 1. ஸோ இதுதான் வந்து ஃபைனலாக பர்டிகுலர் சொல்யூஷன். Next 10th sum. Solve the differential equation e power minus 2 root x by root x minus y by root x 2 dx by dy equal to 1. So இதை வந்து e power minus 2 root x minus y whole divided by root x இப்படி எடுத்துக்கலாம். dx by dy equal to 1. ஸோ இது இந்த பக்கம் கொண்டு போயிட்டோன்னா dx by the linear equation ஃபார்முலா ஆகும். இது root x மேலே போயிடும். டிவிஷனில் e power minus 2 root x minus y. reciprocal பண்ணலாம். dy by taking reciprocal on both sides. dy by dx equal to e power minus 2 root x minus y by root x. ஸோ இது எந்த ஃபார்மில் இருக்குன்னா dy by dx plus py equal to q. இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன். இந்த ஃபார்மில் இருந்தால் pயும் qவும் in terms of xல இருக்கணும். ஸோ இந்த டேர்ம் இங்கே இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். இந்த ஃபார்மில் ஃபஸ்ட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணணும் இந்த ஈக்குவேஷனை. ஸோ dy by dx இங்கே minus y by root x இந்த பக்கம் வந்துச்சுன்னா plus y by root x. இங்கே இது அப்படியே இருக்கட்டும், e power minus 2 root x by root x. ஸோ p இருக்கிற இடத்துல 1 by root x இருக்குது, q இருக்கிற இடத்துல இந்த டேர்ம் ஃபுல்லாகவே அப்படியே qன்னு எடுத்துக்கலாம். ஸோ p equal to 1 by root x. ஸோ இதுதான் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. e பவர் இன்டகிரல் p dx ஈக்குவல் டு e பவர் இன்டகிரல் p வந்து 1 by root x dx
ஸோ e பவர் ரூட் எக்ஸ் மேலே போச்சுன்னா எக்ஸ் பவர் மைனஸ் ஆஃப் டிஎக்ஸ். இந்த இன்டகிரேஷனில் இந்த ஃபார்மில் தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணோம். எக்ஸ் பவர் என்ன எக்ஸ் பவர் n + 1 பை n + 1. ஸோ இங்கே வந்து e பவர் எக்ஸ் பவர் மைனஸ் ஆஃப் ப்ளஸ் 1 பை மைனஸ் ஆஃப் ப்ளஸ் 1 இன்டகிரேட் பண்ணியாச்சு. ஸோ 1 மைனஸ் ஆஃப் ஹாஃப். ஸோ e பவர் எக்ஸ் பவர் ஹாஃப் பை ஹாஃப். ஸோ இதை வந்து e பவர் இந்த 2 மேலே போய்டும், எக்ஸ் பவர் ஆஃப் 2 ரூட் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு, e பவர் 2 ரூட் எக்ஸ். ஜென்ரல் சொல்யூஷனுக்கு இதுதான் ஃபார்முலா லீனியர் ஈக்குவேஷனில். y into integrating factor equal to integral q integrating factor dx plus c. ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். y e பவர் 2 ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு q வந்து இங்கே ஆல்ரெடி இந்த ஃபார்மில் இருக்கிறனால அது q என்னன்னு எழுதுகிறேன். e பவர் மைனஸ் 2 ரூட் எக்ஸ் பை ரூட் எக்ஸ். ஸோ q வந்து இந்த ஃபார்மில் இருக்குது, அதனால இப்படி எடுத்துக்கலாம். ஸோ q இருக்கிற இடத்துல இன்டகிரல் e பவர் மைனஸ் 2 ரூட் எக்ஸ் பை ரூட் எக்ஸ். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இங்கே கண்டுபிடிச்சது e பவர் 2 ரூட் எக்ஸ், இது dx ப்ளஸ் சி. ஸோ இது மைனஸ் 2 ரூட் எக்ஸ் e பவர்லையும் இருக்குது, இங்கேயும் இருக்குன்னா ப்ளஸ் 2 ரூட் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ஒன்றா சேர்த்து எழுதுகிறப்போ e பவர் மைனஸ் 2 ரூட் எக்ஸ் ப்ளஸ் 2 ரூட் எக்ஸ். இங்கே பை ரூட் எக்ஸ்ன்னு இருக்குது, dx ப்ளஸ் சி. ஸோ இது வந்து கேன்சல் ஆகிடும் பவர், சேம் லைக் டேர்ம்னால e பவர் 0ன்னு இருக்கும். e பவர் 0ஓட வேல்யூ வந்து 1. ஸோ அதனால் இந்த டேர்ம் வந்து 1 தான் இருக்கும். ஸோ இன்டகிரல் ரூட் எக்ஸ் மேலே போச்சுன்னா எக்ஸ் பவர் மைனஸ் ஆஃப் டிஎக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ இந்த இடத்துல வந்து எக்ஸ் பவர் n ஃபார்முலா இன்டகிரேஷனில் என்ன இருக்கோ அதை தான் அதில் யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸ் பவர் n + 1 பை n + 1. இங்கே வந்து மைனஸ் ஆஃப்னா எக்ஸ் பவர் minus half plus 1 by minus half plus 1. So 1 minus half half. So x power half divided by half. So fraction kila fraction the மேலே போய்டும். So 2 x power half root x ன்னு எழுதலாம் plus c. இங்கே வந்து y e power 2 root x ன்னு இருக்கு. So இதுதான் வந்து final answer, general solution. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.